திருச்சி மாவட்டத்தில் திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு ஸ்ரீரங்கம் மணப்பாறை மன்னச்சநல்லூர் இந்த மொத்தம் 9 தொகுதிகள் இருக்குதுல்ல. இங்க தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அந்த சாட்டு விட்டு பார்ப்போம். சீக்கிரம் முடிச்சிடுறேன். Bell, BHEL, OFT, Ordnance Factory, Trichy, HADP, Heavy Alloy, Penetrator Project, Tongmale, Railway, Kanimale, எல்லாம் இருந்தோம். இந்த திருச்சியில ரொம்ப முக்கியமான தொழில் விவசாயம் தான். அந்த விவசாயத்துக்கு திமுக கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டா ஜீரோ தான். திருச்சினாலே காவிரி ஞாபகம் வர்ற மாதிரி காவிரி தண்ணி பிரச்சனை ஞாபகம் வரத்தான் செய்யுது. காவிரி தண்ணியால் டெல்டா விவசாயத்தோட உயிர். இங்க காவிரி தண்ணி மட்டுமா பிரச்சனையா இருக்குது? மணப்பாறை, வெள்ளம்பட்டி, தொட்டியம் தொகுதியில் எல்லாம் குடிக்கிற தண்ணியே பிரச்சனையா இருக்குது. இதுக்கு இதை சால்வ் பண்றதுக்கு இந்த திமுக கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டா ஜீரோ தான். காவிரி தண்ணி பிரச்சனை, குடி தண்ணி பிரச்சனை, இதை சால்வ் பண்ண மாட்டீங்க. ஆனா மணல் அள்ளி நிக்கிறவங்கள மட்டும் நல்ல காசு பார்ப்பீங்க. திருச்சி ஃபுல்லா டிராபிக் ஜாம். அதுக்கு ஒரு வழி இருக்காங்க. மாரிஸ் ரயில்வே மேம்பாலத்தை எப்ப கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. பாலக்கரை ஏரிய பாதாள சாக்கடை வேலை எப்ப முடியும்னு தெரியல. மெட்ரோ ரயில் திட்டம் என்னாச்சுன்னு தெரியல. கண்ணூர்பட்டி சமுத்திரம் ரிங் ரோடு அமைப்பு சொன்னது என்னாச்சுன்னு தெரியல. ஐடி பார்க் அமைக்கப்படும் சொன்னது என்னாச்சுன்னு தெரியல. புத்தூர் முதல் வயலூர் வரை சாலை விரிவாக்கம் என்னாச்சுன்னு தெரியல. ஸ்ரீரங்கம் பகுதியில் மல்லிகைப்பூ விளைச்சல் ரொம்ப அதிகம். அங்க ஒரு மல்லிகைப்பூ சென்ட் ஃபேக்டரி ரொம்ப வச்சு பகுதி மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. திருச்சி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவம் பார்க்கிற லெவலாக இருக்காங்க ஹாஸ்பிட்டல். மணச்சநல்லூர் ஒரு சட்டமன்ற தொகுதியாக அறிவிச்ச பல வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த தனியார் பேருந்து நிலையம் கட்டலையே. சிறுகனூரில் அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற ஏரியாவிலையும் கழிவு நீர் கலக்கிறதுனால நிலத்தடி நீர் கெட்டு போகுது. இப்படி நமக்கு என்ன நடக்குது இந்த திமுக? இதை தாண்டி இன்னொரு மோசமான மோசடி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அது நாடறிஞ்ச விஷயம். அதுதான் கிட்னி திருட்டு. ஏழையோட வறுமையை பயன்படுத்தி இந்த பணத்தை காட்டி இந்த மோசடி வேலை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் எங்க நடக்குது தெரியுமா? திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான அவரோட சொந்த ஹாஸ்பிட்டல் நடக்குது. இதை என்னன்னு கேட்டதுக்கு இது திருட்டு இல்ல, முறைகேடு சொல்றாங்க. இங்க 1க்கு 2 மந்திரிகள் வேற. அந்த 2 மந்திரிகள் இருந்து இந்த திருச்சி மாவட்டத்துக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்குது? வரப்போற தேர்தலில் இன்னும் ஓட்டு போடுவீங்க. உங்களுக்கும் கேட்கிறோம், வரப்போற தேர்தலில் இந்த திமுக மந்திரிகளுக்கு ஓட்டு போடுவீங்க. கேட்டுச்சா மந்திரிகளே? இதை நான் சொல்லல, உங்க மக்களே இது முடிவேட்டாக முடிவுகளே விடாது. கேட்டுச்சா சிஎம் சார்? இனிமே உங்களுக்கு கேட்டு என்ன பிரயோஜனம்? அதான் டிசைனே பண்ணிட்டாங்களே, உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பீங்க, அதான் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. அதையும் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் சொல்லி காட்டி அவங்க அசிங்கப்படுத்துறீங்க. இலவசமா